அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நாங்க சில்லி கார்லிக் பாஸ்தா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். லேசா எண்ணெய் விட்டுக்கிறேங்க. நீர்ல உப்பும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவை போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். இந்த அளவு பாஸ்தாவை அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிடுவோம். இந்த அளவு கொஞ்சம் கனமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். பாருங்க, இப்போ இந்த அளவு வெள்ளைப்பூடு ஒரு 10 பூடு போல சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு செய்ய போறது சில்லி கார்லிக் பாஸ்தா. பாருங்க, இப்போ இதுக்கு மிளகாய் தூளை சேர்த்துருங்க. 2 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன் நான். இதோட பாஸ்தாவை சேர்த்துடலாம். இது பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதோட நான் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 சீஸ் துண்டையும் சேர்த்துருக்கேன். பாருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு முட்டையை அவிச்சு எடுத்துட்டு சேர்த்துக்கறலாம். பாருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சேவ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க.